ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சீதாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ராஜசேகரும் உமாவும் மாசா வந்திருக்காங்க. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜசேகர் வந்து ஊருக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி எல்லாட்டையும் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கங்க. உமா கொஞ்ச நாள் வந்து இங்கே தான் இருக்க போகிறா. அச்சச்சோ உமா இருக்காங்கன்னா நிச்சயம் சீதாவுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஒருத்தர் வந்து கூட்டிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? அவங்க சாஃப்ட் டைப்பா இல்லை அடாவடி டைப்பா இல்லை மகாமாரி கோவக்காரங்களா? இது நமக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கல்பனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையில் வந்து கடைசியாக போகிறப்ப கேட்டுக்கலாங்கிற மாதிரி கல்பனா வந்து முடிவு இருக்கிறாங்க. அந்த இடத்துல சீதா நல்லபடியாக வந்து அம்மாவை பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கல்பனா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பொண்டாட்டி உமாவை பத்திரமா பார்த்துக்கணுமா இல்லை சீதாவை பத்திரமா பார்த்துக்கணுமா? ரெண்டு பேரையும் பத்திரமா தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் சண்டையெல்லாம் அப்புறம் எப்படி போடுவீங்க? வீட்டில் தன்னந்தனியாக இருப்பீங்களே. ஆமாம்மா சண்டையே போட முடியாதுல்ல, அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. இங்கே மொத்த குடும்பம் இருக்கீங்க. ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா யாராவது ஒரு சந்தர்ப்பத்தை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் அப்படியே அங்கே வந்து தன்னந்தனியாக நானே ஆக்கி நானே சாப்பிட்ணுமா? அதான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் சீதாவுக்கு வந்து உதவி இருக்கணும் தான் நான் இங்கே உமாவை வந்து பத்திரமா வந்து இருக்க சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சண்டை போடணும் போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஃபோனில் வந்து சண்டை போட வேண்டியதானே? நீ கரெக்டான பாயிண்ட் வந்து சொல்லிட்டேன். ஃபோனில் வந்து இனிமேல் சண்டை போடுறோம். உமா தயாராகிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டு வீடியோ காலில் வந்து நேரடியாக மூஞ்சியை பார்த்தே திட்ட வேண்டியது தானே? சூப்பர்மா, வீடியோ காலில் சண்டை போடுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது கல்பனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் சாஃப்ட் டைப்பா இல்லை அடாவடி டைப்பா? ரெண்டு பேரில் யாருக்கு ஓங்கும்? உமா என்னோட கம்பேர் பண்ணால் நிச்சயம் வந்து சாஃப்ட் டைப் தான். நான் தான் வந்து ஃபோர்ஸாக வந்து பேசுவேன். உமா வந்து எனக்கு எதிர்த்து நின்று ஒரு வார்த்தை ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? அப்பாவியா? சீதா தான் வந்து உங்களை மாதிரி இருக்காளா? சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. சீதாவோட குணமே வந்து உமா கிட்டேருந்து தான் வந்திருக்கீங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து செம ஃபோர்ஸாக வந்து கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டைன்னு வந்துட்டா போதும் பட்டையை கிளப்புவாங்க. அது தெரியாமல் வந்து கல்பனா வந்து தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல அது சின்ன ட்விஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் துரை வந்து பேசுகிறாங்க. நாங்களாம் இருக்கோம்ல, சீதாவையும் உமாவையும் பத்திரமா வந்து பார்த்துக்குறோம். உங்களெல்லாம் நம்பி தானே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் தான் வந்து சண்டை போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. உமா வந்து சாஃப்ட் டைப்புன்னா நீங்கள் எப்படிங்க நிம்மதியாக சாப்பாடெலாம் சாப்பிட முடியும்? சாப்பாட்டில் எதுவும் உப்பு அள்ளி போட்டுட்டாங்கன்னா கோவத்தில் சேச்சா அப்படிலாம் வந்து சாப்பாடெலாம் எதுவும் செய்ய மாட்டா. உங்கள் வீட்டில் எப்படின்னு சுபாஷ் வந்து கேட்குறாங்க. நான் தாங்க ரொம்பவே வந்து எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல என்னது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து அடிப்பீங்களா? சேச்சே நமக்கு கொடுக்குற பழக்கம்லாம் இல்லைங்க, வாங்குகிற பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அச்சச்சோ வாங்குவீங்களா? அப்படின்னா அடி செம்மையாக வந்து ரூம்குள்ளே வந்து வெளுத்தெடுத்துருவாங்க போல இருக்குது நம்ம அர்ச்சனா. வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே சுபாஷ் இதெல்லாமாவா பப்ளிக்கில் வந்து சொல்லுவீங்க? ரூம்குள்ளே நடக்கிறதெல்லாம் அர்ச்சனாக்கா உங்களை அடின்னு அடிப்பாங்கங்கிற விஷயம் வந்து நீங்கள் சொல்லி தான் இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கே தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ரூம்குள்ளே கெத்தா மாசா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி காலில் விழுந்து கிடப்பீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அதுவா அர்த்தம்? ஆமாம் அதுதான் அர்த்தம். சுபாஷுங்கிற மாதிரி செமையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பம் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. சேதுபதி வந்து பேசுகிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் வந்து நைட்டு ஃபுல்லாக பொழுது போகிறதே தெரியாது. ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு வேலை வெட்டியெல்லாம் இருக்குல்ல, டியூட்டிக்கு போக டைம் ஆகிடுச்சுல. ஆமாங்க டியூட்டிக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். எல்லோரும் பத்திரமா வந்து இருந்துக்கங்க. அடுத்த வாட்டி சண்டை போடுறதுக்குன்னே நான் வந்து களத்தில் வந்து மாதம் இறங்குறேன்னு சொல்லிட்டு ராஜசேகர் டாட்டா கட்டிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு கல்பனா வந்து பேசுகிறாங்க அர்ச்சனா கிட்ட. என்ன ஐடியா? உமா வந்து சாஃப்ட் டைப்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் பிரச்சனை இல்லை. இல்லையே உமா வந்து சாஃப்ட் டைப் மாதிரி தெரிலையே. சீதா வந்து இவ்வளோ முன்கோவியாக இருக்கானா? நிச்சயம் வந்து உமாக்கிட்டேருந்து வந்திருந்தா என்னங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேச்சே அதான் வந்து அவங்களே என்னை எதிர்த்து பேசி ஒரு வார்த்தை கூட குரல் வந்து வசத்த மாட்டான்னு சொல்கிறாங்களே. நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அதுவும் கரெக்டு தான். இப்போ அவங்களையும் சமாளிக்கணுமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் என்னோட பிரச்சனை. நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்த வாட்டி ஸ்கெட்சை போடுறான். எப்படி இருந்தாலும் ராஜசேகர் திரும்பி வரத்துக்குள்ளே சீதா வந்து ஒரு வழி ஆக்கிடுறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம கல்பனாவும் அர்ச்சனாவும்.